ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு முழு ஆண்டு தேர்வுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இது 2023ல் உள்ளது. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 மார்க் நீங்களே பார்த்துக்கோங்க. ஆன்சரை இங்கே மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? எல்லாமே புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். இனி நம்ம 2 மார்க் பார்க்கலாம். பாருங்க, 15வது கொஸ்டின் P is equal to 2, 3, 5, 7, 11 மற்றும் Q is equal to 1, 3, 5, 11 எனில் சமச்சீர் வித்தியாசம் காண்க. 2 கணம் கொடுத்துக்கிட்டு சமச்சீர் வித்தியாசம் கேட்குறாங்க. இது எங்கே இருக்குன்னா பயிற்சி 1.3ல் 5வது கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனாக இருக்கு. 16வது கொஸ்டின் -7/11 மற்றும் 2/11 என்ற எண்களுக்கிடையே எவையேனும் 4 விகிதமுறு எண்களை காண்க. 2 பின்னம் கொடுத்துக்கிட்டு இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஏதாவது 4 விகிதமுறு எண்ணை கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல இது 5 மார்க் கொஸ்டினா இருந்து. ஓகேங்களா? இங்க 2 மார்க்கா கேட்குறாங்க. இது அடிக்கடி வரக்கூடிய கொஸ்டின், அதனால தரவு பண்ணிருங்க. இது எங்க இருக்குன்னா பயிற்சி 2.1ல் 2வது கொஸ்டினா இருக்கு. 17வது கொஸ்டின் 3√7 மற்றும் 5√7 கூட்டுக. அவற்றின் கூடுதல் ஒரு விகிதமுறு எண்ணா அல்லது விகிதமுறா எண்ணா என எழுதுக. அதாவது இந்த ரெண்டையும் கூட்டணும். கூட்டி வரக்கூடிய ஆன்சர் ஒரு விகிதமுறு எண்ணா இல்லாட்டா விகிதமுறா எண்ணா அப்படின்னு எழுதணும். இது எடுத்துக்காட்டு 2.22ல் இருக்கு. இனி 18வது கொஸ்டின் P of x equal to x² - 2√2 into x plus 1 எனில் P of 2√2 காண்க. அதாவது P of x கொடுத்திருக்காங்க. இனி இந்த x உடைய பிளேஸ்ல 2√2 இதை நம்ம பிரதியிட்டா ஆன்சர் என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். இது பயிற்சி 3.2ல் 2வது கொஸ்டினா இருக்கு. 19வது கொஸ்டின் காரணிப்படுத்துக. 8x³ + 125y³ இது ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். இது பயிற்சி 3.5ல் 4வது கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனா இருக்கு. போய் பார்த்துக்கோங்க. அடுத்து 20வது கொஸ்டின் வட்டத்தின் மையத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில் 30 சென்டிமீட்டர் நீளமுள்ள நாண் வரையப்பட்டுள்ளது எனில் வட்டத்தின் ஆரம் காண்க. இந்த கொஸ்டின்ல வட்டத்தோட மையத்தில இருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில் 30 சென்டிமீட்டர் நீளமுள்ள நாண் வரையப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துக்கிட்டு வட்டத்தோட ஆரம் கண்டுபிடிக்க கேட்குறாங்க. இது பயிற்சி 4.3ல் 2வது கொஸ்டினா இருக்கு. இனி 21வது கொஸ்டின் தரப்பட்டுள்ள படத்தில் எக்ஸின் மதிப்பை காண்க. இங்க ஒரு படம் கொடுத்திருக்காங்க. கொடுத்துக்கிட்டு இங்க x டிகிரி இருக்கு பாத்தீங்களா, இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின் எடுத்துக்காட்டு 4.7ல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனா இருக்கு. இது ரொம்பவே முக்கியமான ஒரு கொஸ்டின். எடுத்துக்காட்டு 4.7ல் இதை மட்டும் படிக்காதுங்க. இதுல இன்னொரு 3 சப்டிவிஷன் இருக்கு, அதையும் சேர்த்து படிங்க. இதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் 2 மார்க்குக்கு அடிக்கடி கேட்குறாங்க. 22வது கொஸ்டின் பார்க்கலாம். 1,2 மற்றும் 4,3 ஆகிய புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க. இங்க 2 புள்ளி கொடுத்துக்கிட்டு இதுக்கு இடையில இருக்கக்கூடிய தொலைவை கேட்குறாங்க. தொலைவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா தெரியும், அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது பயிற்சி 5.2ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனா இருக்கு. இனி 23வது கொஸ்டின் -2,3 மற்றும் -6, -5 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டின் நடுப்புள்ளியை காண்க. இங்க 2 புள்ளி கொடுத்துக்கிட்டு இதோட நடுப்புள்ளி கேட்குறாங்க. இதுவும் ரொம்பவே முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? இந்த தொலைவு நடுப்புள்ளி இது ரெண்டுமே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், அதனால 2ஐயும் தரவு பண்ணிருங்க. நடுப்புள்ளி கண்டுபிடிக்கக்கூடிய இந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னா பயிற்சி 5.3ல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கு. இனி 24வது கொஸ்டின் sin 30 டிகிரி + cos 30 டிகிரியின் மதிப்பு காண்க. இதோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின் எடுத்துக்காட்டு 6.5ல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனா இருக்கு. 25வது கொஸ்டின் cos A is equal to sec 34 டிகிரி எனில் A இன் மதிப்பை காண்க. இங்க A இருக்கு பாத்தீங்களா, இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இது எடுத்துக்காட்டு 6.10ல் இருக்கு. 26வது கொஸ்டின் ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 66 மற்றும் 60 ஆகும். இடைநிலை அளவு காண்க. இங்க சராசரியும் முகடோட மதிப்பும் கொடுத்திருக்காங்க. கொடுத்துக்கிட்டு இடைநிலை அளவு கேட்குறாங்க. இது எடுத்துக்காட்டு 8.18ல் இருக்கு. 27வது கொஸ்டின் ஒரு வினாவிற்கான சரியான விடையை ஊகிப்பதற்கான நிகழ்தகவு x/3 என்க. சரியான விடையை ஊகிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு x/5 எனில் xின் மதிப்பை காண்க. இங்க நம்ம இந்த xோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். இது பயிற்சி 9.2ல் 3வது கொஸ்டினா இருக்கு. அடுத்து 28வது கொஸ்டின் 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவை காண்க.
180 சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இது பயிற்சி 7.1ல 4வது கொஸ்டினா இருக்கு. இதோட 2 மார்க் முடியுது. இனி 5 மார்க் பார்க்கலாம். 29வது கொஸ்டின், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் n of a is equal to 4 எனில் n of p of a ஐ காண்க. இரண்டாவது சப்டிவிஷன் n of p of a is equal to 256 எனில் n of a ஐ காண்க. இதுவும் ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கொஸ்டின். இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் பேப்பர்லயும் இது 5 மார்க்ல கேட்டிருந்தாங்க. இது எங்க இருக்குன்னா பயிற்சி 1.2ல 10வது கொஸ்டின்ல இருக்கு. பாத்துக்கோங்க. 30வது கொஸ்டின், 100 மாணவர்கள் உள்ள ஒரு குழுவில் 85 மாணவர்கள் தமிழ் பேசுபவர்கள், 40 மாணவர்கள் ஆங்கிலம் பேசுபவர்கள், 20 மாணவர்கள் பிரெஞ்சு பேசுபவர்கள், 32 மாணவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலமும், 13 பேர் ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சும், 10 பேர் தமிழ் மற்றும் பிரெஞ்சும் பேசுபவர்கள். ஒவ்வொரு மாணவரும் குறைந்தது ஒரு மொழியாவது பேசுகிறார்கள் எனில் 3 மொழிகளும் பேசும் மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. இங்க என்ன கேக்குறாங்கன்னா 3 மொழியையும் பேசக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் எடுத்துக்காட்டு 1.34ல இருக்கு, பாத்துக்கோங்க. இனி 31வது கொஸ்டின், √7 - 2 by √7 + 2 is equal to a into √7 கூட்டல் b எனில் a மற்றும் b இன் மதிப்பை காண்க. இங்க a b இதோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். இது பயிற்சி 2.7ல 3வது கொஸ்டினா இருக்கு. அடுத்து 32வது கொஸ்டின், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 625 5n இன் வடிவத்தில் எழுதுக. அதாவது 625 5n இந்த வடிவத்துல எழுதணும். அடிமானம் 5 இருக்கணும், அடுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? இனி செகண்ட் சப்டிவிஷன், மதிப்பு காண்க. 243 பவர் 2/5. இதுவும் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் கொஸ்டின் பேப்பர்லயும் இது 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது எங்க இருக்குன்னா பயிற்சி 2.5ல 3வது கொஸ்டினா இருக்கு. அடுத்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பயிற்சி 2.5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கு. போய் பாத்துக்கோங்க. இனி 33வது கொஸ்டின், x⁴ கூட்டல் 10x³ கூட்டல் 35x² கூட்டல் 50x கூட்டல் 29ஐ x கூட்டல் 4ஆல் வகுக்க கிடைக்கும் ஈவு x³ - ax² கூட்டல் bx + 6 எனில் a b இன் மதிப்பு மற்றும் மீதி ஆகியவற்றை காண்க. அதாவது தொகுமுறை வகுத்தல் முறையை பயன்படுத்தி a-யோட மதிப்பும் b-யோட மதிப்பும் மீதியையும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். தொகுமுறை வகுத்தல், நீள் வகுத்தல், இதுல இருக்கக்கூடிய சம்ம தரவு பண்ணிருங்க. ஏன்னா 2 மெத்தட்ல ஏதாவது ஒண்ணு கேக்குறாங்க. சில டைம் 2 மெத்தடையும் சேர்த்தே கேக்குறாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் எடுத்துக்காட்டு 3.37ல இருக்கு. இனி 34வது கொஸ்டின், ராமனின் வயது அவருடைய 2 மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்காகும். 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்காகும் எனில் ராமனின் தற்போதைய வயதை காண்க. ராமனுடைய தற்போதைய வயதை கேக்குறாங்க. இது பயிற்சி 3.11ல 2வது கொஸ்டினா இருக்கு. இனி 35வது கொஸ்டின், இணைகரத்தின் ஒரு மூலைவிட்டம் அதனை 2 சர்வசம முக்கோணங்களாக பிரிக்கும் என நிறுவுக. இது 4வது பாடத்துல தேற்றம் 2ல இருக்கு. பேஜ் நம்பர் 165. 36வது கொஸ்டின், புள்ளிகள் 9,3 7,-1 மற்றும் -1,3 வழி செல்லும் வட்டத்தின் மையம் 4,3 என நிறுவுக. மேலும் அவ்வட்டத்தின் ஆரம் காண்க. இங்க 3 புள்ளி கொடுத்திருக்காங்க. அடுத்து வட்டத்தோட மையமும் கொடுத்திருக்காங்க. இதை நிரூபிக்கணும். அடுத்து அதோட ஆரம் கண்டுபிடிக்கணும். இது எங்க இருக்குன்னா எடுத்துக்காட்டு 5.11ல இருக்கு. அடுத்து 37வது கொஸ்டின், ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் 5,1 3,-5 மற்றும் -5,-1 எனில் அந்த முக்கோணத்தின் முனைகளின் ஆயத்தொலைவுகளை காண்க. இங்க ஒரு முக்கோணத்தோட பக்கங்களோட நடுப்புள்ளி கொடுத்திருக்காங்க. கொடுத்துக்கிட்டு என்ன கேக்குறாங்கன்னா அந்த முக்கோணத்தோட முனைகளின் ஆயத்தொலைவை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுவும் ரொம்பவே முக்கியமான ஒரு கொஸ்டின். இதே மாடல்ல பயிற்சி கணக்குலயே ஒண்ணு இருக்கு. இந்த 2 சம்மையும் தரவு பண்ணிருங்க. இந்த 2ல ஏதாவது ஒண்ணு அடிக்கடி கேக்குறாங்க. இது எடுத்துக்காட்டு 5.15ல இருக்கு. இனி 38வது கொஸ்டின், சீக்கன் θ is equal to 13/5 எனில் 2 sin θ - 3 cos θ by 4 sin θ - 9 cos θ is equal to 3 என நிறுவுக. இது எடுத்துக்காட்டு 6.4ல இருக்கு. இனி 39வது கொஸ்டின், உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர். அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம் 16 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கனச்செவ்வகம் உருவாக்கப்படுகிறது. அந்த கனச்செவ்வகத்தின் உயரத்தை காண்க. இப்போ அந்த கனச்செவ்வகத்தோட உயரத்தை கேக்குறாங்க. இது எடுத்துக்காட்டு 7.15ல இருக்கு. இனி 40வது கொஸ்டின், கீழ்காணும் தரவுகளின் இடைநிலை அளவு 24 எனில் x இன் மதிப்பை காண்க.
இங்கே நம்மளுக்கு இடைநிலை அளவு கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு இந்த அட்டவணையில் எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இது எடுத்துக்காட்டு 8.13 இருக்கு. ரொம்பவே முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். இனி 41வது கொஸ்டின், இரு பகடைகள் உருட்டப்படும் போது கிடைக்கும் எண்களின் கூடுதல். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1க்கு சமமாக, ரெண்டாவது சப்டிவிஷன் 4க்கு சமமாக, மூணாவது சப்டிவிஷன் 13ஐ விட சிறியதாக இருக்கும் நிகழ்தகவை காண்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு கொஸ்டின். இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் கொஸ்டின் பேப்பர்லேயே இந்த கொஸ்டின் இருந்து இந்த சம்ம தரவு பண்ணாம எக்ஸாமுக்கு போவாதுங்க. அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. இது பயிற்சி 9.1ல 6வது கொஸ்டின்ல இருக்கு. இனி 42வது கொஸ்டின், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முற்றொருமையை பயன்படுத்தி 10 கியூப் மைனஸ் 15 கியூப் பிளஸ் 5 கியூபின் மதிப்பை காண்க. இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இனி இரண்டாவது சப்டிவிஷன் காரணிப்படுத்துக 36 எம் ஸ்கொயர் மைனஸ் 49 என் ஸ்கொயர். இந்த ரெண்டு கொஸ்டினும் ஃபார்முலா இல்லாம சால்வ் பண்ண முடியாது, அதனால ஃபார்முலாவை தரவு பண்ணணும். இனி 8 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். 43 முதல்ல ஜாமெட்ரி கேட்டிருக்காங்க. ஏ கொஸ்டின், முக்கோணம் PQRின் நடுக்கோட்டு மையம் வரைக. அதன் பக்கங்கள் PQ is equal to 8 cm, QR is equal to 6 cm, RP is equal to 7 cm. நம்மளுக்கு அளவு தந்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நடுக்கோட்டு மையம் வரையணும். இது எடுத்துக்காட்டு 4.12 இருக்கு. இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். இனி பி கொஸ்டின், AB is equal to 5 cm, கோணம் A is equal to 60 டிகிரி மற்றும் கோணம் B is equal to 80 டிகிரி என்ற அளவுகளை உடைய முக்கோணம் ABC வரைக. அதற்கு சுற்றுவட்டம் வரைந்து சுற்றுவட்ட ஆரம் காண்க. இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் முக்கோணம் ABC வரையணும், அடுத்து சுற்றுவட்டம் வரையணும், அதோட ஆரமும் கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின் எடுத்துக்காட்டு 4.14 இருக்கு. அடுத்து கிராஃப் 44. ஏ கொஸ்டின், வரைபடம் வரைக. y is equal to 3x minus 1. இதை யூஸ் பண்ணி வரைபடம் வரையணும். இது எடுத்துக்காட்டு 3.42 இருக்கு. பி கொஸ்டின், வரைபடம் மூலம் தீர்வு காண்க. 3x கூட்டல் 2y is equal to 6. அடுத்து 6x கூட்டல் 4y is equal to 8. வரைபடம் மூலம் எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் கண்டுபிடிக்கணும். எடுத்துக்காட்டு 3.45 இருக்கு. இதுல ஒரு சில கொஸ்டின் ரொம்பவே முக்கியம். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கணும் அதை தரவு பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.